டேய், ம். இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா இதே பார்த்துட்டு இருப்ப? சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, போகலாம். டைம் ஆச்சுல்ல. 4 வருஷம் தங்கியிருந்தோம்டா இந்த வீட்டில். இப்போ திடீர்னு கிளம்புனா எப்படிடா? அதுக்காக இங்கேயே இருந்துட முடியுமா? காலேஜ் முடிகிற வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும். திரும்ப வீட்டுக்கு போனோம்ல. ம். சரி நீ போ, நான் வரேன். சரி, ஓகே. என்னதான் லைஃப்னால் பல இடங்களை ட்ராவல் பண்ணி போகணுன்னாலும் ஒரு சில இடங்களை விட்டு போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொந்த ஊரை விட்டு என் ஃப்ரெண்டு கூட 4 வருஷம் காலேஜுக்காக இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என் சோகத்தெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ திரும்பவும் இந்த ஊரை விட்டு திரும்ப சொந்த ஊருக்கு போக போகிறேன் 4 வருஷம் கழித்து. என்ன தான் சொந்த ஊருக்கு போக போகிறோன்னு சந்தோஷம் இருந்தாலும் இந்த ஊரை விட்டு பிரிகிறோமேனு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், டசன்ட் இட்? நாலு வருஷம் கழிச்சு திரும்பவும் என் ஊருக்குள்ளே வரேன். எவ்வளவோ மாறி இருக்குல்ல. என்னடா அவன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த ஹாஸ்பிட்டலில் ஊசிக்காக நான் ஓடாத ஓட்டம் இல்லை. இந்தாங்க ஆண்டி. தேங்க்ஸ்ப்பா. ஆளே வந்துட்டு அடையாளமே என்ன தெரியல. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் என்ன மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன். சின்ன வயசுல பார்த்தது. ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து. ஆமாம், நாங்கள் ஊர் மாறி போயிட்டோம்ல. ஆ ஆ. அங்கிள் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருப்பா. ஓகே ஆண்டி, வரேன் ஆண்டி. லைஃப்பில் சில இடங்களை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம பழைய நினைவுகள் ஞாபகம் வரும். அந்த நினைவுகள் நம் கண் முன்னாடி வந்துட்டு போகும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதிக நேரம் ஃபோனில் இருக்க மாட்டோம், ரோட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அம்மா என்னை திட்டி அடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டு நான் வீட்லேயே இருந்திருந்தா இவ்வளோ கருப்பாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் அவங்க சொல்கிறத கேட்டு வீட்லேயே இருந்திருந்தா என் வாழ்க்கையில் அழகான நாட்களை நான் இழந்திருப்பேன். இப்போ இருக்க ரோடெல்லாம் காலியாக இருக்கிறத பார்த்தாலே என்னோடய மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். சின்ன வயசில் நாங்கள் ரோடை காலியாகவே இருக்க விட மாட்டோம். வண்டிங்க வந்தாலும் அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் கேம் விளையாடிட்டு இருப்போம்.
சின்ன வயசில் டிவி ரிமோட் யார் கையில் இருக்கணும்னு ஒரு பெரிய சண்டையே நடக்கும். இந்த சேனல் போடணுமா அந்த சேனல் போடணுமான்னு பெரிய கலாட்டாவே நடக்கும்ல. இவன் யார் கூட கடலை போட்டு நிறுறான்? அப்புறம் என்னாச்சு? டேய் டேய் ஆ டேய் 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 என்னடா தாடிலாம் வெட்டி நிறுற? எவ்வளோ ஒழுங்கு வந்த? நானா இனி தான் வந்தேன். அப்படியே ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஆள் முடியலாம் வளர்த்துருக்க? ஆள் முடியலாம் வளர்த்துருக்கான். கவின் தான் என்னை பிக்கப் பண்ண வரான். டேய் ஜிகிர் தண்டா குடிக்க போவோமா? சரி ஓகே போவோமா? போகலாம்டா. கவினே நம்ம எப்பவும் போகல ஜிகிர் தண்டா கடை, அந்த கடைக்கு வந்துரு. என்னடா ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு, எவ்வளோ மார்க்கு? 520 மார்க் டாடி. 520 பா. சரி இப்போ என்ன காலேஜ் சேரலான்னு முடிவு பண்ணியிருக்க? எஸ்ஆர்எம் சைட்லாம் இருக்கேன். எஸ்ஆர்எம்மா? அப்புறம் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா இல்லையா? இப்போலாம் கவினை மீட் பண்ணுறியா இல்லையா? 12th இல்லை படிக்கணும். ஓ அப்புறம் காலேஜில் செட் ஆச்சா ஏதாவது? அட நீ வேற ஏன்டா, எவ்வளோ இல்லைடா, நம்ம ஒன்று நம்ம ஒன்று இருக்கோம். தம்பி தம்பி எங்கே போகிற? ஏய் இவன்டா நான் கவினே. வா ஜிகிர் தண்டா குடிக்க போகலாமா? வா. அப்புறம் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க. உட்கார் போகலாம். என்ன பாஸ், என்னடா இவன் ஒரு 2-3 இடத்த சுற்றி காமிச்சிட்டு இதை ஒரு படம்னு எடுத்து காமிச்சிருக்கானே, இதில் என்ன கருத்து இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? எப்பெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் தப்பான டெசிஷன் எடுக்கலாம்னு தோணும்போது உங்கள் பாஸ்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லார் பாஸ்ட்லேயும் நல்லதாக தான் நடந்திருக்கும். உங்கள் லைஃப் மேபி இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பாஸ்ட் கண்டிப்பாக நல்லதாக இருந்திருக்கும்ல. அந்த நல்ல மெமரிஸை யோசிச்சு பாருங்கள். அதையும் மீறி உங்கள் பாஸ்ட் நல்லதாக இல்லைனா, ஸோ இப்போவே உங்கள் லைஃப்லேயும் நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள்.
டேய் கவினே, நான் டென்னிஸை பார்த்தேன்டா ரயில்வே ஸ்டேஷனில். அவனாக தான் வந்து கூப்பிட்டான். ஆள் அடையாளமே மாறிட்டான்டா. பைத்தியக்கார மாதிரி இருக்கான்டா இப்போ.